தேவனால சில சாபம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவத்தினால உண்டாயிருக்கலாம். அந்த சாபம் எதனால உண்டான சாபமானாலும் எந்த சாபத்தை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவின் ரத்தத்திற்கு உண்டு. ஏன்னா சிலுவையிலே நமக்காக சாபமானார். தலையில முள்முடி சூட்டப்பட்டார்ல, அந்த முற்கள் சாபத்தை குறிக்கும். மனிதருடைய சாபம் என் மேல வரட்டும், இயேசு நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையில சாபமானார். அதனால தான் இயேசுவே எனக்காக சிலுவையில சாபமானீங்க, இந்த சாபத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும்னு ஜெபித்த உடனே சாப கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும். அதன் பிறகு சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். இதுதான் இயேசுவின் சிலுவையில நம்ம கிடைக்கிற இன்னொரு பெரிய ஆசீர்வாதம். அதனால யாரோ சபிச்சுட்டாங்கன்னு சோர்ந்து போறாங்க, பயப்படாதங்க. காரணம் இல்லாமல் எத்தனை பேர் சபிச்சுக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக மாறிடும். உண்மையா சாபத்தில் பாதிக்கப்பட்டிருந்தா இயேசுகிட்ட வாங்க, சிலுவை பார்த்து ஜெபம் பண்ணுங்க, சாப ஆசீர்வாதமாக மாறிடும். ஜெபிக்கிறீங்களா? அப்பா, காரணமில்லாமல் இட்ட சாப தங்காதுன்னு சொன்னீங்க, காரணமில்லாமல் என்னை சபிக்கிறவங்களை நான் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த சாபம் எனக்கு வராது, என்னை பாதிக்காது. உங்களுக்கு ஸ்தோத்திரம். என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் சந்ததியாய் வருகிற சாபம் அல்லது என்னுடைய மீறுதலால் உண்டான சாபத்தை சிலுவையில் சுமந்துட்டீங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் சாபங்கள் மாறட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும்.